எதிர்ப்பலை இல்லையா? இல்ல, திமுகவுக்கு எதிர்ப்பலை இல்ல, உண்மையா ஆதரவலை தான் அதிகமா இருக்கு. ஷோரா சொல்றீங்க. முகம் நல்லா பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பட்ட பகல்ல தலையில கல்ல போட்டு சாப்பிடுறாங்க. அதுக்கு அது யாரு? அவங்களுக்காக நம்ம நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ வந்து மொத்தம் மூணாங்கன்னா நீங்க அதிமுக கை காட்டுறீங்க, அப்ப முகம் திறந்துனா திமுக சொல்லிக்கலாம். ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப அதிகப்படுத்தி அதிமுக ஆட்சி வந்து பண்றாங்க. ஒரு சில பிரச்சனைகளை இவங்களே கிளப்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்கு. இது ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி இருக்கு. அதிமுக தான் கிளப்புறாங்கன்றதெல்லாம் அது. திமுக பர்சன்டேஜ் எடுத்தோம்னா 2019 52%, கிட்டத்தட்ட 2,27,00,000 வாக்குகள். 2021 அசம்பிளியில் வரும்பொழுது 2,09,82,000 மாதிரி போகுது, 45%. 2024 2,03,82,000 மாதிரி போகுது. அப்படி பார்க்கும்பொழுது வீழ்ச்சி நோக்கி தானே போகுது ஓட் பர்சன்டேஜ் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பலமே கூட்டணிகள் தான், கூட்டணிகளும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. 12% டிஃபரன்ஸ்ல வந்து திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் தான் வந்துட்டு எங்க திமுகவே எடுத்து கருத்து கணிப்பாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, எதுக்கு அதிமுக நேரடியாக மோதாமல் கூட்டணி கட்சியில் மோதுறீங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க வந்து எங்கள் கூட்டணி கட்சிகளே போதும் உங்களை காலி பண்ணுன்னு அவங்க பார்க்குறாங்க. 173 திமுக போட்டிடுது. இப்போ வந்து நாங்கள் 165 தான் நாங்கள் வந்து நேரடி போட்டியே 165 தான் போயிருக்கோம். பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நிறைய கூட்டணி கட்சிகள் அதிருப்தியோடு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதுவோ எது ஒரு கூட்டணிக்கு எது தலைமை தாங்குகிறதோ அதோடைய சின்னத்தில் போட்டியிடலாம். இது என்னது, இது கூட்டணி கட்சியோட சின்னத்தில் போட்டி விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுனது அப்படிங்கிறது இவருடைய தலைமைத்துவத்தையே கேள்வி கேட்குற மாதிரி. இப்போ நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்கல்ல, கருணாஸாக இருக்கட்டும், மஜகவாக இருக்கட்டும், இல்லை எஸ்டிபியாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு 5-6 சீட்டு உங்களதில் இருக்குல்ல, அது எந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க? அதிமுக எப்பவுமே என்னன்னா 4 வருஷம் படுத்தி தூங்கிட்டு 4வது வருஷம் தட்டி எழுப்பி அப்படியே கொஞ்சம் லல்லன்னு வடிவேலு வர மாதிரி அவங்க வலம் வருவாங்க. அதாவது பிஜேபி வந்து எடுத்தோடனே நீங்க வந்து அவங்கள வளர விட்டு அழிக்கலாம் முடியாது. பிஜேபி வருவதற்கு முன்பாகவே, அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு வைரஸ் மாதிரி தான் பிஜேபி. அவர்களை தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலிருந்தே அகற்ற வேண்டும். பாஜக மக்களாக பார்க்கல, ஓட்டா பார்க்குதுன்னு சொல்கிறீங்க, ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்களா? இப்போ திமுக அந்த மாதிரி பார்க்கலையா? இப்போ வந்து வன்னியர்கள் சமூகம் இருக்கக்கூடிய பகுதியில் வன்னியர்கள் நிப்பாட்ட மாட்டாங்களா? வேறு சமூகத்தை சார்ந்த நிப்பாட்ட. மணிப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு வந்து அவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும் பொழுது அதனுடைய முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணார்னு ஒன்று இருக்குது. இங்கே இப்படி தாங்க நடக்கும். ஆனால் இங்கே நம்ம அப்படி பண்ணலைன்ற லா அண்ட் ஆர்டர் இன் கண்ட்ரோல் போல அதோட கம்மியாக நடக்குது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே இப்போ அந்த தந்தை மகன் கொலை வழக்கில் கூட 9 போலீஸுமே குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கான தண்டனையாக இருக்கட்டும், இது வரைக்கும் நடந்த எல்லா குற்றங்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து உடனே அதை ஃபைன் பண்ணி அவங்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோமே தவிர நம்ம அதுலேருந்து டைவர்ட் ஆகலை. ஸ்டாண்ட் ஃபார் பீப்புள் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் ராஜராஜேஸ்வரி அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தொகுதி பங்கீடெல்லாம் ஒரு காரசாரமாக போய்கிட்டு இருக்கு. எந்த தொகுதி யாருக்கு ஒதுக்க போகிறாங்கன்னு தெரியல. திமுக 165 இடங்கள் ப்ளஸ் 10 திமுகவுடைய சின்னத்தில் நிற்கிறதால 175. பிரம்மாண்டமான, கடந்த காலத்தோட அது அதிகம் நினைக்கிறேன். இல்லையா? ரொம்ப கம்மியா? இல்லை, கடந்த டைம் வந்து நாங்கள் 13 சீட்ஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தோம். அதாவது 173 திமுக போட்டிடுது, 173. இப்போ வந்து நாங்கள் 165 தான் நாங்கள் வந்து நேரடி போட்டியே 165 தான் போயிருக்கோம். ஆனால் இதில் பெருமைப்பட்டுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நிறைய கூட்டணி கட்சிகள் அதிருப்தியோட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இல்லை, நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ள வந்தும் we are holding 165. டிஎம்கே மட்டும் 175ல முடிச்சிருக்கோம். அதிமுகவில் அப்படி என்ன கூட்டணி எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா நமக்கு அமமுக மட்டும்தான் வந்திருக்கு. அமமுக மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 21 தொகுதிகள் கம்மியாக போட்டியிடுது அதிமுக. இதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது, முதல்வராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அதிமுகவின் தலைவராகவும் தன் ஆளுமையை இழந்து
தாமரையிடம் தன் ஆளுமையை கொடுத்து விட்டு நிற்கிறது இலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை எப்படி அதுக்கு தாமரை ஏன்னா நடக்கிறது சட்டமன்ற தேர்தல் இல்லை எங்கே பாஜக உள்ளே வந்தாங்க இது வந்து ஏன்னா நம்ம ப்ரொபகண்டாவும் நம்மளோட பிரச்சாரமே அப்படி தான் இருக்குது. இது பாசிசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் நடக்கிற போருங்கிறதெல்லாம் மிகைப்படுத்துறீங்களா? அது அப்படி எங்கே பிரச்சாரம் நடக்குதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை இப்போது யார் தலைமை தாங்குறா தமிழ்நாட்டில்? எடப்பாடி இல்லை எடப்பாடி அதிமுகவை தலைமை தாங்கிறது எடப்பாடி பழனிசாமி. சரி, நீங்கள் வந்து 27 தொகுதி வந்து பிஜேபிக்கு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜான் பாண்டியன் அண்ணன் வந்து ஐஜேகே பாரிவேந்தர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அண்ணன் இவங்க எல்லாரும் வந்து எந்த நம்மளுடைய தமாக முக்கியமான போர் வீரர் அவர் வந்து அவரையும் சேர்த்து நீங்கள் இறக்கி விட்டுருக்கீங்க. அவங்க எல்லாரும் வந்து எந்த சின்னத்தில் போட்டிடுறாங்க? பாஜக. எப்படி அது அது அவங்க முடிவு பண்றது இல்ல. அதாவது நான் என்ன கேக்குறேன், சரி அப்படி முடிவு பண்றது கிடையாது. இப்ப ஒரு பெரும்பான்மையான கட்சி எதுவோ, எது ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு எது தலைமை தாங்குகிறதோ அதோடைய சின்னத்தில் போட்டியிடலாம். இது என்னது இது கூட்டணி கட்சியோட சின்னத்துல போட்டி விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுனது அப்படிங்கிறது இவருடைய தலைமைத்துவத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி. இப்ப நீங்க கூட்டணியில வச்சிருக்கீங்கல்ல, கருணாசா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இல்ல எஸ்டிபியா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு 5-6 சீட் உங்களதுல இருக்குல்ல, அது எந்த சின்னத்துல போட்டிடுறாங்க? திமுக சின்னத்துல. ஆனா அவங்க கூட்டணியில இருக்கிற திருமா சொல்றாரு அந்த கட்சி விரும்புற தனி சின்னத்துல விருப்பப்படுறவங்கள அப்படியே விட வேண்டியதானே? ஏன் அது ஜனநாயகம்? நாங்க வந்து காங்கிரஸ் சின்னத்துல போட்டியிட வைக்கல. போட்டியிட மாட்டாங்க. என்னன்னா இல்ல இவங்க வந்து இவங்க அவங்களோட சின்ன இந்த வந்து 2016ல ஜெயலலிதா அம்மையார் தான் இதை இன்ட்ரோவே பண்ணாங்க ஆக்சுவலி. இப்போ அவங்க நம்மளை அப்படி கேள்வி கேட்குறாங்கனாலுமே கூட இவங்களுக்கு எங்கிருந்து இந்த திடீரென்று விசிகாவின் மீது பாசம் பொங்கி வழிகிறது? ஏடிஎம்கேவுக்கு நேற்று இது பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது கூட மயிலாப்பூர்லேருந்து அண்ணன் ரொம்ப அழகாக பேஷாக ஆரம்பிச்சுட்டு பயங்கரமாக அந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கும் போது விசிகாவின் மீது பாசம் இப்படி எழுகிறதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட எஸ்டிபிஐ உங்கள் கூட்டணியிலே இருந்தாங்க. எதனால உள்ளே வந்தாங்க? பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி அண்ணன் எழுந்த ஆவேசம் பொங்க கத்துனார் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ திடீர்னு வந்து எஸ்டிபிஐட்ட கேட்டால் நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்க, நீங்கள் மதிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து 40 சீட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் எதுவுமே கேட்காம 40 தொகுதிக்கும் ஆட்களை போட்டாங்க. சிபிஎம்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. தேமுதிக அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தரேன்னு சொன்னாங்க. மாநிலங்களவை உறுப்பினரும் கொடுக்கல. அப்போது நீங்கள் கூட்டணி கட்சிகளை ஃபஸ்ட்டு ஒழுங்காக மதிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வார்த்தைகளை ஏதாவது காப்பாற்றிருக்கீங்களா? இல்லை நம்ம மோடிஜி அவர்கள் 15 லட்சம்னாரு, 15 ரூபா கூட வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லாம் விழல. அப்போ அது பெரிய டிபேட் சப்ஜெக்ட் இல்லை. அந்த மாதிரி வந்து அது போயிட்டு இருக்கும் போது இவர் பார்க்கும் பொழுது எங்களுடைய தலைவருடைய பார்வை வந்து இவ்வளவு விரிவடைந்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. ஏன்னா அவர் எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. இது முழுக்க இவங்க தமிழ்நாட்டை எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பாஜகவுக்கு மாநிலங்கள் வேண்டாம், மாநில கட்சிகள் வேண்டாம். அப்ப மாநில சுயாட்சிங்கிறது பாஜகவுக்கு பிடிக்காது. ஒன்றிய ஆட்சி இருக்கணும், ஒன்றியம் சொல்றத அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டா ஒன்று இருக்கணும், அந்த கவர்மெண்ட் சொல்றத எல்லா மாநிலங்களும் அதை செய்யணும் அப்படிங்கிற அவங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்து தான் முழுக்க அவர் என்ன சொல்றாரு? அமித்ஷா அடுத்து தமிழ்நாடு தாங்கிறார். அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் போறோம், தமிழ்நாடை கைப்பற்றுவோம் அப்படின்னு ஏதோ ஒரு போர் முழக்கம் அறிவிக்கிற மாதிரி அறிவிக்கிறாருன்னா அதனாக இவங்க வந்து அதிமுகவை பயன்படுத்தி கொள்கிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வது போல நிதிஷ்குமார் போல தன் சுயத்தை இழந்து கொஞ்சமாக சந்திரமுகியா மாறுற மாதிரி கொஞ்சமாக அதிமுக பிஜேபியாக மாறி இருக்கிறது. இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எல்லாம் சுத்தமாக களவாண்டுருவாங்க, அதாவது மாத்திருவாங்க. அவங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா பிரெயின் வாஷ் பண்றது. இதுதான் நரேட்டிவ் நான் சொல்றேன். நான் சொல்றது இல்லை. வைக்கிற விமர்சனமே என்னன்னா பாஜக படிப்படியாக முன்னேறாங்க, அதில் மாட்டுக்கிறது. ஏன்னா துரைமுருகனே அவர் வந்து சொல்லிட்டாரு பாஜக வந்து வலுவா வராங்கன்று. அப்படி இருக்கக்கூடிய இப்பதான் வளரவே ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதுக்குள்ள பாஜக வந்துடும், பாஜகவோட பயத்தை காட்டி சிறுபான்மை மக்கள் வாக்குகள், தலித் சமூகத்தோட வாக்குகள், கிறிஸ்தவ சமூகத்தோட வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் உங்களை தொடர்ச்சியா வைக்கப்படுது இல்ல? இப்ப மறுபடியும் அதான் நீங்க பண்றீங்க. அப்படி எங்க த்ரெட்டனா மாறுறாங்க அவங்க தமிழ்நாட்டில்? நம்ம டிஎன்ஏக்குள்ள மனு தர்மம் இருக்கு. எப்படி இருக்கு? டிஎன்ஏக்குள்ள இருக்கு. மனிதர்களோட டிஎன்ஏக்குள்ள ஒரு மனு தர்ம சிந்தனை இருக்கு. அதாவது பெரியவன் சின்னவன், அதாவது மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கிற அளவுக்கு இதை இந்த அளவாக மாற்றி வைத்தது யார்? அதை உருவாக்கியது யார்?
அவர்கள் தான். அவங்க எப்படி ஒரு த்ரெட் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது பிஜேபி வந்து எடுத்தோடனே நீங்கள் வந்து அவங்கள வளர விட்டு அழிக்கலாம் முடியாது. பிஜேபி வருவதற்கு முன்பாகவே, அதாவது வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற மாதிரி அந்த அளவுக்கான ஒரு வைரஸ் மாதிரி தான் பிஜேபி. அவர்களை தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலிருந்தே அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியுடைய முதற் நோக்கமாக இருக்குது. இதுக்கு முன்பாக இவர்கள் ஆண்ட மாநிலத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது? கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு பண்பாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இவங்க வளர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. அதாவது சாதாரணமாக இருந்த மக்களை ஹிந்து முஸ்லீம்ங்கிற பிரிவினை உண்டாக்கி கலவரத்தை மூட்டி அவர்களை சிந்திக்க விடாமல் அவங்க வந்து ஓட்டு போடுறது மட்டுமே அவங்களுடைய சிந்தனை போல மனிதர்களோட எண்ணங்களில் போய் பிரெயின் வாஷ் பண்ணி கையாளுற அளவுக்கான ஒரு த்ரெட்டு பிஜேபி. அவர்களுக்கு இந்துத்துவா கொடியை இந்தியாவெங்கும் நாட்ட வேண்டும், இந்திய கொடி அவங்களுக்கு வேணாம், இந்தியான்னு கூட அவங்க சொல்றது இல்லை. நீங்க பாருங்க, எல்லா அறிக்கையிலும் எப்படி வருது, பாரத பிரதமர் பாரத பிரதமர்னு வருது. இப்போ நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்திய நாடு வளர்றதுக்கு, தமிழகம் வளர்றதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு முன்பாக போட்ட திட்டங்களை தாண்டி தற்பொழுது போன்ற திட்டங்கள் எல்லாம் அவர்களை மேம்படுத்திக் கொள்வதற்காகவே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட எல்லா திட்டமுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வியாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கலைஞர் வந்து பெண்களுக்கு சொத்தில் உரிமைன்னாரு. இப்போ அப்படி சொன்னால் திமுக காரங்க வீட்டில் ஓட்டு விழுவுமா? யோசிப்பாங்களா? ஐயோ வந்து சொத்துல பங்கு கேட்பாளேன்னு யோசிப்பாங்க. அப்போ அவருடைய எண்ணம் வந்து வாக்கரசியலாக இருந்துருந்துச்சுன்னா அந்த விஷயம் தற்பொழுது எவ்வளவு பெண்களை மேலே ஏற்றிருக்கிறது. அவங்களுக்கு உரிமை அப்படிங்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறது. சொல்றேன்னா பாஜக மக்களா பார்க்கல, ஓட்டா பார்க்குதுன்னு சொல்றீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்களா? இப்போ திமுக அந்த மாதிரி பார்க்கலையா? இப்போ வந்து வன்னியர்கள் சமூகம் இருக்கக்கூடிய பகுதியில் வன்னியர்கள் நிப்பாட்ட மாட்டாங்களா? வேற சமூகத்தை சார்ந்த நிப்பாட்ட இல்ல அப்ப அது வாக்கரசியல் இல்லையான்னு கேள்வி. இல்ல இப்போ நீங்க இப்படியே வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க சாதி மதம் பார்த்து தான் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க திருப்பரங்குன்றத்து மேலே பிரச்சனையை மூட்டணும்னு நினைக்கல. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்காருன்னா அவர் ஏதோ ஒரு பயணத்துக்காக போகிறோன்னா அதுக்கு உதவுறதுக்கு இந்து தோழர்கள் ரெடியாக இருக்காங்க, கிறிஸ்துவ தோழர்கள் ரெடியாக இருக்காங்க. அப்போ இவங்க காவடி எடுத்துகிட்டு போகும்போது அவங்க காலில் சூடாக இருக்குமே தண்ணி விடுறதுக்காக இஸ்லாமிய தோழர்கள் நிற்கிறாங்க, மோர் கொடுக்குறாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இங்கே உருவாக்கி வச்சிருக்கோம். இல்லை, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கூட எந்த இஸ்லாமியர்களும் இந்த இடத்துல வழக்கு போட்டோ இல்லை பிரச்சனையே பண்ணலை. செகண்டா நடந்த அந்த பிரச்சனை எந்த இஸ்லாமியர்களும் போடலை. இல்லை பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க? திமுக மத நல்லிணக்கன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து இஸ்லாமியில் உள்ள வந்து சேர்க்குறாங்க. அவங்களே வாண்டடா வந்து நீங்களும் சண்டைக்கு வாங்கன்ற மாதிரி இழுக்கிறாங்க. இல்லை, ரொம்ப கிளியரா இருக்கு. அப்படி பார்த்தா சமணர்கள் தான் வந்து விளக்கேற்றணும். அது சமணமலை. புத்தர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தர்கள்லாம் இது எனக்கு உனக்குன்னு அழிச்சுக்கிறத பார்த்தாவே அவங்களுக்கு காமெடியாக இருக்கும். டே போய் வேலையை பாருங்கடான்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அது புத்தர்களுடைய பௌத்தர்கள் தான் வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. 100-150 வருடங்களாக அங்கே எங்கே விலக்கேற்கப்பட்டிருக்கோ அதை அங்கே ஏற்றிட்டு போட்டுமே. இப்போ ஒரே ஒரு இந்து முன்னணி அமைப்பினர் ஒருத்தர் வந்து அதை சொல்கிறாருங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஓகே. அங்கே இருக்கக்கூடிய ஏரியா மக்கள்னு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அது ஓகே. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் அது என்ன சிக்கந்தர் மலையில் போயிட்டு நாங்கள் மந்திரிச்சிட்டு வருவோம், நாங்கள் அங்கே போய் ஒரு சில விஷயங்கள் கேட்டு வருவோம், நாங்கள் இங்கே போவோம். அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள அந்த நல்லிணக்கம் ஒரு சண்டை வந்துக்குன்னா பரவாயில்ல, எதுவுமே வராத இடத்துல போய் விளக்கேத்துவன்னு ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறது பிஜேபி. ஸோ அது அச்ராஜான் என்ன சொன்னார், பாபர் மசூதி இடிப்பு வழக்கு மாதிரி இங்கேயும் கலவரம் வரட்டும் அப்படின்றாரு. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியுது. ஸோ இட்ஸ் அ கிளியர் த்ரெட். பிஜேபி வந்து ஒரு கிளியர் த்ரெட் டு இங்கே இருக்கக்கூடிய தமிழுக்கும் சரி, தமிழ் இலக்கியங்களுக்கும் சரி, தமிழுடைய மாண்பு, ஏன் நம்மளுடைய தொன்மைக்கு கீழடிக்க கூட ராமகிருஷ்ணன் சார் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம அதை வெளியில் கொண்டு வந்திருக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே எங்கே வந்து ஆரிய கை வந்து கீழே இருக்குது, திராவிடங்கள் தான் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தார்கள், தமிழ் வந்து இதற்கும் மேலான ஒரு மொழின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய தொன்மையை அடக்க முயற்சிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டணி, இப்போ அதிமுக என்டிஏ கூட்டணியில் நீங்கள் சொன்னது போல் திமுக ஆபியஸாக கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்கிறதுனால தொகுதி பங்கீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது, நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதிமுகவில் ஒரே நாளில் முடிஞ்சிச்சு கூட்டணி, எந்த ஒரு சிக்கலும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணவர் புதிய தமிழகம், புரட்சி தமிழகம் கிருஷ்ணமூர்த்தி மட்டும் தான் நினைக்கிறேன். அவர் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு சொல்லி ஒரு அதிருப்தியில் இருக்கார். மற்றபடி எல்லாபடியுமே செட்டில் ஆகிடுச்சு. அப்படியே திமுக பக்கம் வந்தோன்னு வச்சிங்களேன், கடந்த காலத்தில் 6 தொகுதி கொடுத்தவங்க, 2 சிபிஎம் கட்சிக்கு 5 தொகுதி, 10 எதிர்பார்த்தவங்களுக்கு 8 தான், இப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிற பட்சத்தில் இது எப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தேர்தலாக இருக்கும்? நாங்கள் 125 இடத்துல போட்டிடுவோம், நீங்கள் இவ்வளோ தான் கம்மி பண்ணணும்னா அப்போ நீங்கள் வந்து பெரிய எண்ணன் மனப்பான்மை தானே இது, இல்லையா? ஒரு ஜனநாயகமான கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடந்துச்சு. இப்போது நான் கூட்டணிக்கு தலைமை தாங்குறேன் அப்படின்னா, நான் கூட்டணியில் வந்து பேச வராங்கன்னா வருவாங்க,
நிறைய கூட்டணி கட்சிகள் உள்ளே வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நான் பிரித்து கொடுக்கணும். நானும் அதிகமாக எடுத்துக்கலை. போன தடவை விட நான் கம்மியாக தான் எனக்கே சீட் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து அதிகமாக எடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தா சரிங்களா? போன தடவை நேரடி போட்டியே 173 அப்படின்னு இருக்கும்போது இந்த தடவை நாங்கள் 165 தான் நேரடி போட்டியே இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறத இப்படி தான் பேச்சுவார்த்தை நடக்கணும். நீங்கள் இவ்வளோ கொடுங்க, இல்லை நாங்கள் இவ்வளோ கொடுக்க மாட்டோம், இப்படி தான் இருக்கணும். நேராக இங்கேருந்து என்ன வடிவேலு சொல்லுவார்ல, மின்னல் மாதிரி சறுக்குன்னு போகுதுன்ற மாதிரி இங்கேருந்து டெல்லிக்கு சர்ட்டுன்னு ஒருத்தராக மாற்றி போய் ஒரு சீட் எடுத்துக்கிறது. அங்கே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை குறிச்சிட்டு வந்து பேசுறதுக்கு ஒரு நாள் போதும். அதாவது ஒரு சீட்ல வந்து ஓகே பிஜேபியா ஓகே 27, அமமுகவா 11, அமித்ஷா தான் இயக்குறாருன்ற மாதிரி 18. எடுத்துக்கிறாரு. புரியல, அமித்ஷா தான் இயக்குறாரு. அதிமுக தான் இயக்குறாரு. இதுல என்ன சந்தேகம்? இல்ல, நம்ம 4 வருஷம் ஏசி சண்முகம் அண்ணன் என்ன பண்ணாரு? ஏசி சண்முகம் 4 வருஷம் ஒரு ஆட்சி நடத்தினாரு. அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட நல்லபடி நடத்தி முடிச்சிட்டாருல. என்ன சொன்னாரு? நான் ஆட்சி நடத்தினேன், மக்களால் நடத்தினேன் நான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிஜேபி இல்லைன்னா ஆட்சியை நடத்திருக்க முடியாது, மோடிஜி இல்லைன்னா இந்த 4 ஆட்சியை என்னால் நடத்திருக்க முடியாதுன்னு பேசினார்ல. மக்களால் நடத்தினேன்னு சொன்னாரா? இவர் எப்படி மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு? இல்லை நான் கேட்குறேன், ஏசி சண்முகம் அண்ணன் போய் பியூஷ் கோயல் யாரு, அதிமுகவின் தலைவரா, அவர்கிட்ட போய் 4 தொகுதி தான் கொடுக்கணும் என்னன்ட்டு அங்கே போய் தொகுதி பங்கீரை பற்றி பேசிட்டு இருக்காரு. யார் பியூஷ் கோயல்? இல்லை எனக்கு தெரியல. எனக்கு பியூஷ் கோயல் எனக்கு யாரும் இல்லை. பாஜகவோட அவர்கிட்ட ஏன் பேசணும்னு நான் கேட்குறேன். நிற்கிறது அதிமுக கூட்டணியில், எதுக்கு பியூஷ் கோயல்கிட்ட போய் பேசணும்? அவங்க சின்னத்தில் போட்டிடுறத கூட பேசியிருக்கலாம். இல்லை இது நான் கேட்குறேன், அவங்க மியூச்சுவலாக பல விஷயங்கள் பேசிட்டு போது அதை எப்படி நீங்கள் கேள்வி? இல்லை இவங்க யார்கிட்ட பேசணும்? இப்போ ஏசி சண்முகம் அண்ணன் கூட யார்கிட்ட பேசணும்? அதிமுக போய் எனக்கு இவ்வளவு தொகுதி, ஏன்னா இவர்கள் தலைமை தாங்கினால் இப்போ 27 தொகுதி பாஜக ஒதுக்கி இருக்காங்க. அதுல கூட அவங்க சீட் எதிர்பார்க்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்து கிளாஸ் டீச்சர் வந்து இந்த கிளாஸ் டீச்சருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போடுற மாதிரி இருக்கு. இது ரொம்ப அபத்தமா இல்ல? இப்போ நீங்க தலைமை தாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு விஷயத்துக்கு தலைமை தாங்குறீங்கன்னா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டு, இல்லை இப்படி கூட பண்ணலாம். எப்படின்னா நீங்களும் ஒரு யார் கூட இப்போ பிஜேபி கூட நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கன்னா இது மாதிரி வந்து ஏசி சண்முகம் என்ன கேட்குறாருன்னு ஏசி சண்முகம் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அவங்க கூட கலந்துரையாடி சொல்கிறதுல தவறு கிடையாது. நேராக அங்கே போகிறது தவறு. நீங்கள் அங்கேருந்து சீட்டு எடுத்துகிட்டு போய் அமித்ஷா சொல்கிற நம்பரை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இபிஎஸ் அண்ணன் வந்து ராயப்பேட்டையில் முதல் ஆலோசனை கூட்டம் நடத்தி அன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தின அன்னைக்கே பிரஸ் மீட்டை வச்சு வெளியிட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம், ஆச்சரியம். அது ஜனநாயகத்துவமா நடக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணன் திருமாவளவனை வந்து இவ்வளவு கேட்கிறாரு, அவருக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கேட்கற நீங்க தான் நீங்க அவங்க கூட்டணியில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா பெரிய பிரச்சனையா நடத்தி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலைமை பண்பு வந்து அண்ணனா இருக்கணும்னு நினைக்கிறோம். இபிஎஸ் அண்ணன் ஒரு தலைமை பண்ணல, அதுதான் எங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய எதிரியா நின்று போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒரு பலம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கணும்ல. அதை பார்க்கும் பொழுது நாங்க வந்து அப்படி இருக்கணும். ஏன் வந்து அமித்ஷா கிட்டேயே போய் உழுவுறாரு, எதுக்கு போய் விழறாரு? எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு? திமுகவுடைய கூட்டணிக்குள்ள அவங்க நடத்துறாங்க, கூட்டணிக்குள்ள பிரச்சனை கிடையாது. இது திமுக சப்ஜெக்ட்ல எங்க பிரச்சனை இல்ல. இப்ப அவங்க எங்க கூட்டணிகளை பார்த்து பேசும்போது நாங்க ஒண்ணு 4 நாள் இழுக்கல 5 நாள் இழுக்கறன்னு அவர் கருத்து சொல்றாரு. இப்ப நீங்க காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறது இல்லையா? டெல்லிக்கு நம்ம போனதே இல்லையா? கடந்த புரியல. இல்ல நான் டெல்லிக்கு போகவே இல்லைன்னு சொல்லல. இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் போனாங்க. போய் பிரச்சனை இருந்தது, ஒருவர் பேசினார், அவர் அதென்ன மாதிரி அவர் செய்திகளை போட்டுட்டு இருக்கும் பொழுது நாங்கள் இங்கேருந்து போனோம், பேசணும், கூட்டணி முடிவுகள் பண்ணோம். அது வந்து ஒரு தேசிய கட்சி, அது மாதிரி பண்ணுறது தப்பு கிடையாது, நான் வந்து தப்பு சொல்லலை. ஆனால் எத்தனை முறை அதிமுகவினுடைய அலுவலகங்களிலே ஆலோசனை கூட்டங்கள் நடந்திருக்கிறது. இப்போ நீங்கள் எங்களை சொல்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஒரு வாரமாக போட்டு இழுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க, அப்படி தான் நடக்கும். ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும்? இதுதான் ஜனநாயகமான நெருங்கிடுச்சுல. அதுதான் நாங்க இப்படிதான் நடத்த முடியும். நெருங்கிடுச்சு, ஓகே. இப்ப இவங்க அறிவிச்சாங்க. எப்பவுமே ஆளுங்கட்சி நம்ம லேட்டா தான் சொல்லுவாங்க, அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அறிவிப்போம். அதன்படி அக்கார்டிங் டு த ஃபார்மட் இன்னைக்கு அறிவிச்சிருவாங்க, யார் எங்க எந்த தொகுதியில போட்டிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதற்கேற்ற மாதிரி நாங்க வேலைகளை தொடங்கியிருப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் திட்டங்களை போட்டு மக்களை உயர்த்தி இருக்கிறோம், மக்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தி இருக்கிறோம். அதனால் மக்கள் இன்னைக்கு அவங்க வேலை பார்ப்பாங்க. அதிமுக எப்போவுமே என்னன்னா 4 வருஷம் படுத்து தூங்கிட்டு 4ஆவது வருஷம் தட்டி எழுப்பி அப்படியே கொஞ்சம் லன்னு வடிவேலு வர மாதிரி அவங்க வளம் வருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் என்றென்றைக்குமே தேர்தல் நாள் போல தான் உழைப்போம். சரி, இப்போ விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது உங்களை பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த பாதிப்பு வந்து அதிகமாக அதிமுகவுக்கும் நம்மளுடைய சீமானனுக்கும் அதிகமாக இருக்கும்னு எங்களுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா ஓட்டு பிரியும்னா அப்படித்தான் பிரியும் அப்படின்னு தோணுது.
இப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது 2019 லோக்சபா கம்பேர் பண்ணால் 2021 அப்படியே படிப்படியாக அந்த ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பர்சன்டேஜாக சொல்லிடுற மாதிரி திமுக தான் சொல்கிறேன். திமுகவோட பர்சன்டேஜ் எடுத்தோம்னா 2019 52%, கிட்டத்தட்ட 2,27,00,000 வாக்குகள். 2021 அசம்பிளியில் வரும்பொழுது 2,09,82,000 மாதிரி போகுது, 45%. 2024 2,03,82,000 மாதிரி போகுது. அப்படி பார்க்கும்பொழுது வீழ்ச்சியை நோக்கி தானே போகுது ஓட் பர்சன்டேஜ் சொல்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ உங்களுக்கு பலமே கூட்டணிகள் தான். கூட்டணிகளும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இல்லை கூட்டணி கட்சிகள் வந்து எல்லாரும் சேர்ந்து பலம் தான். நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக என்னது தனித்தனியாக மாடு நின்னா சிங்கம் ஈஸியாக வேட்டையாடணும்னு நாங்கள்லாம் ஒன்றா கை கோர்த்து நிற்கிறோம். அது வேற பாயிண்ட். 2016 தேர்தலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக 178 இடத்துல அதிமுகவும் திமுகவும் மோதினதுல கிட்டத்தட்ட அதிமுக 90 தொகுதினா திராவிட முன்னேற்ற கழகம் 89 தொகுதி. லாஸ்ட் இதில் 2021 we got the place, நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். எப்போ எந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குல்ல, 33.4% அதிமுக, 37% திமுக. 1% தாங்க கம்மி, 4%, 1.06% தான் அந்த தேர்தலில் நாங்கள் அது மூலியமா 1.06% தான் இழந்தமே. நம்ம 21ஓட கம்பேர் பண்ணால் அந்த 4% எப்படா போயிருக்குன்னு செக் பண்ணும்போது 22 இடத்துல டிடிவி தினகரன் வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்கிறார். இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெரிய டஃப் ஃபைட்டா இருக்கும்ல இந்த தேர்தல். நீங்க ரொம்ப ஜஸ்ட் லைக் திட்ன்ற மாதிரில இல்ல அதுக்கப்புறம் டிடிவி அண்ணா என்னென்னலாம் பேசியிருக்காருன்னு பார்க்கணுமா இல்லையா? நான் தூக்குல தொங்கிடுவேன்னாரு. இல்ல தடம் பிறண்ட இல்ல பேசுங்க. நீங்க யார் இப்ப கரண்ட்ல நீங்க சொல்றீங்க, நீங்க அமமுகவை பத்தி சொல்றீங்கன்னா அதுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். கடந்த காலத்துல எல்லாமே பேசியிருக்காங்க, திமுகவோட வரமாட்டேன்னு சொன்னாங்க, திமுக இல்ல நான் வந்து ரொம்ப குவிக் ஸ்டாண்டா மாத்துனது நான் சொல்றேன். இப்போ அமமுக வந்து நீங்க சொல்ற மாதிரி வைகோ அண்ணன் பேசியிருக்காருனாலுமே கூட கமலஹாசன் எடுத்துங்க, இல்ல கூட சேர்த்துங்க, எந்த இடைவெளியில் அவங்க எல்லாம் ஒரு கட்டத்துக்கு ஒரு 1 இயர் முன்னாடியே அவங்க வந்து எல்லாருமே ஒரு இடத்துல வந்து அசெம்பிள் ஆயிட்டாங்க. அப்ப வந்து சீக்கிரமா வந்துட்டாங்கன்றது கரெக்டா வந்துட்டாங்க. அது ஆர்கனைஸ்ட் ஆச்சு. பீப்புள் மைண்ட் செட்டும் இவங்க பண்ற ஒர்க், அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே நாலேஜா நாங்க போயிட்டு இருக்கோங்க பொழுது 1.5 மாதம் முன்னாடி வரைக்கும் நான் வந்து அதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது நான் தூக்கில் தொங்குவேன். இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இவர்களை பற்றி நம்மளுடைய சீமானந்தனை பற்றின சூர்யாவை பற்றி திட்டினதாக இருக்கட்டும், விஜய் அவர்களை பற்றி திட்டினதாக இருக்கட்டும், எல்லோருமே ஒவ்வொரு விஷயங்களை பற்றி ரொம்ப அசிங்கமான கருத்துக்களை மறுபடியும் அவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஒரு தலைமை பண்புங்கிறது என்ன? இப்போ டிடிவி தினகரன் அண்ணன் இதற்கு முன்பாக, அதாவது அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கு முன்பாக கொடுத்த எல்லா இன்டர்வியூஸுமே ஜேர்னலிஸ்ட்டை பேசின விஷயங்களுமே பயங்கரமான வைரல். ரொம்ப தெளிவாக பேசிட்டு இல்லை, அது நம்ம எல்லாருமே பொருத்தி பார்க்கலாம்ல. கமலஹாசன் சொன்னேன், எல்லாருமே கமலஹாசன் முன்னாடியே வந்துட்டாரு. இப்ப என்ன என் கேள்வி என்னன்னா, பர்சன்டேஜ் வைஸா பார்க்கும்போது டிடிவினால அதிமுக பின்னாடி சந்திச்சிருக்கு. இன்னைக்கு டிடிவி அதிமுக ஒண்ணா இருக்கிறாங்க பட்சத்துல உங்களுக்கு டஃப் ஃபைட்டா தானே இருக்குன்றேன் நான். இல்ல டஃப் ஃபைட்டா இருக்கணும்னு எனக்கு தோணல. ஏன்னா வந்து விஜய் ஃபேக்டர் இருக்காரு, சீமான் ஃபேக்டர் இருக்காரு. 12% டிஃபரன்ஸ்ல வந்து கருத்து கணிப்புகள் சொல்லும் பொழுது 12% டிஃபரன்ஸ்ல வந்து திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் தான் வந்துட்டு இருக்கு. திமுகவே எடுத்த கருத்து கணிப்பா இது? புரியல. இல்ல ஏஎன்எஸ் நினைக்கிறேன். ஏஎன்எஸ் சிமோட்டஸ் அப்படி மாதிரி நிறைய இருக்குங்க கருத்து கணிப்பு. ரீசன்ட் டேஸ்ல ஐபிடிஎஸ் கொடுத்தாங்க, ஏஎன்எஸ் கொடுத்தாங்க. இவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, சரியான ஒரு கருத்து கணிப்பை எப்பொழுதுமே கொடுத்துட்டு இருக்காங்கங்கிற மோட்டிவ்ல தான் நான் அவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்றேன். சரி, அப்ப வந்து ஏடிஎம்கே கிளைம் பண்றது 210 தொகுதியில நாங்க ஜெயிப்போம், திமுக 200க்கு மேல நாங்க வெல்லுவோம் அப்படிங்கிறது 200 தொகுதி உறுதிங்கிற அளவுக்கு உறுதியா வந்து 175ல திமுக 165 அடிக்கும் தூக்கி. அதாவது திமுக எங்கெல்லாம் நிக்குதோ அங்கெல்லாம் 165 கூட்டணி தொகுதி நிக்கிற இடத்துல இல்ல. நாங்க சொல்றது வந்து ஒன்லி திமுக மட்டும் கூட்டணி இல்லாமல் நேரடி போட்டியில 165 ஜெயிக்கும். ஏன் இவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அமமுக இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? அப்ப எதுக்கு எம்பி இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் தூக்கி நம்மளுடைய தமாக உங்களை அந்த அளவுக்கு டீல் பண்றது அவங்க ரெடியா இருக்காங்க? 14 அமைச்சர்கள் நிக்கிற தொகுதியில கூட்டணி கட்சிகள் தான் நிக்கிறாங்க. எப்படி அதை அப்படி நிறுத்தி இருக்காங்க எனக்கு புரியல. அது எதுக்கு அமைச்சர்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு தான் வந்து பெரிய பலம் இருக்கு, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு டிசிஷன் நேருக்கு நேரா மோதுங்க? நாங்க என்ன பண்ணோம்? நான் என்ன செய்யறேன், ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி பேசி வச்சு நிக்க வைக்கிறாங்களோ? அப்படிலாம் கிடையாது. இப்ப 2021ல சவால் விட்டாரு சிவி சண்முகம் அண்ணன், ராஜலட்சுமி அக்கா, சரோஜா அவங்க, அதுக்கப்புறம் வந்து நடராஜன் அவங்க, விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 சம்பத் அண்ணன் எல்லோருமே
எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 11 அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் நிறுத்தி அத்தனை பேரையும் நாங்கள் தோக்கடிச்சோம், சவால் விட்டு தோக்கடிச்சோம். அப்போ நீங்க அந்த மாதிரி இருந்தா நின்னு ஜெயிங்கன்றோம். உங்களுக்கு இப்ப ஆதரவாளே இருக்கிறதுனால பயப்படுறீங்க. வச்சே தோக்கடிப்பாங்க, அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்குங்கன்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். இல்ல அது எப்படி இது வந்து கிட்டத்தட்ட கோசிமணி அண்ணன் வந்து ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு, 6 வருஷம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அன்புமணி அண்ணன் லாஸ்ட் 3 இயர்ஸா அவர் தான் அங்க ஜெயிச்சிருக்காரு. பயங்கரமான ஒரு பலம் பொருந்திய இடம் கும்பகோணத்துல. அங்கே வந்து ஜி.கே. வாசன் அண்ணனை போட்டிருக்காங்க. ஓட்டஞ்சத்திரமாக இருக்கட்டும், அவருக்கு போட்ட இடங்கள் எல்லாமே இந்த மாதிரியான அமைச்சர்கள் இருக்கிற ஏரியாவாக போட்டால் பாவம் அவர் பார்க்குறதுக்கு பாவமாக இல்லையாங்கன்ற மாதிரியில் இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் கூட்டணிகளை எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க? லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க. நீங்கள் போய் அங்கே எங்களுக்கு விட்டாலும் பரவாயில்ல, அங்கே போய் நின்று அவங்க ஜெயிக்கணுங்கிற ஒரு மதிப்போ ரெஸ்பெக்டோ நீங்கள் கொடுக்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, எதுக்கு அதிமுக நேரடியாக மோதாமல் கூட்டணி நிகழ்ச்சியில் மோதுறீங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க வந்து எங்கள் கூட்டணி நிகழ்ச்சிகளே போதும் உங்களை காலி பண்ணு அவங்க பார்க்குறாங்க. இது நம்ம களம் தான் முடிவு செய்யும் நான் நினைக்கிறேன். சரி, இந்த இன்னும் 2 கேள்வி இருக்குது முக்கியமாக. தேமுதிக கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 60 இடங்களில் போட்டிட்டாங்க. 60 இடமும் அவங்க வெற்றி பெறல. 0.0 சம்திங் தான் அவங்க பர்சன்டேஜ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது 10+1 ரொம்ப அதிகமாக இல்லையா? கூட்டணி கட்சியில் கோவப்படுத்தாதா? தேமுதிக வந்து 2011 வந்து அவங்க 2011, 16, 21 பார்த்தீங்கன்னா 2011 41, 2016 வந்து 104, போன டைம் வந்து உங்களுக்கு 60. அந்த அளவுக்கு அவங்க வந்து அதிகமான இரட்டை இலக்க எண்ணில் தான் வந்து அவங்க கூட போட்டிட்டாங்க. நம்ம வந்து அவங்களோட பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 5 தொகுதிகளில் நின்னாங்க. 5 தொகுதிகளில் அவங்க நிற்கும்பொழுது அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து 20.5%, 21.50ன்னு நினைக்கிறேன். ஸோ நியர்லி அபவ் 20 அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்க ஒரு தீர்மானம் பண்ணுற ஓட்டுகளை அவங்க கையில் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எங்களுடைய ஒரு விதமான பிளான் தான், ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஸ்ட்ராட்டஜி திருமாவையோ கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய மனசு நோக்கடிக்காதா? இல்லை, திருமாவளவனை வந்து அவர் திருமாவளவன் வந்து 6 கேட்டாரு, எக்ஸ்ட்ரா 2 வச்சு தான் திருமாவளவனுக்கு கொடுத்துருக்கோம். இரட்டை இலக்கம் கேட்டாரு. அதெல்லாம் கேட்கல. இல்ல ஃபர்ஸ்ட் 6 வந்துச்சு. 6ன்ற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது. அதை விட அதாவது நாங்கள்லாம் குறைச்சிருக்கும் பொழுது அண்ணனுக்கு ஏற்றி தான் கொடுத்துருக்கோம். அது அண்ணனை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் பயங்கரமாகவே. அண்ட் ஆல்சோ அண்ணனுடைய பல விஷயங்களை வந்து நாங்கள் தாண்டலை. ராமதாஸ் உள்ள வந்து பிரிஞ்சாலுமே ராமதாஸ் அண்ணெல்லாம் உள்ளே வந்தால் நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்லப்போ கூட, ராமதாஸ் அவர்கள் வரணும்னு நினச்சப்போ கூட வி டுக் அ ஸ்டாண்ட் வித் திருமா அண்ணன் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். எதிர்காலத்தில் மிகப்பெரிய விஷயங்கள் அண்ணன் கூட சேர்ந்து முதல்வர் அவர்கள் பல விஷயங்கள் பண்ணுவார். அதற்கான ஹோப்பு இருக்குது. நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்கா? இல்லை, ஆஃபர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே போல் தான் மக்கள் நீதி மையமும் ரொம்ப பெருந்தன்மையாக வந்து இது என்னுடைய கடமை. ஏன்னா சூழ்நிலை வந்து நம்ம 26 கட்சிகள் உள்ளே வருதுங்கும் பொழுது அதை வந்து நம்ம எடுத்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த இடத்துல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு திமுக அந்த பிளேஸில் பயங்கரமாக அவங்க வேலை பார்த்துருப்பாங்க. நாங்கள் சொல்கிறோம் அந்த கிரவுண்டில் பயங்கரமாக. ஆனால் அந்த இடத்துல வேற ஆள் நிற்கிறாங்கங்கும் போது கூட அவர்கள் மனம் தளராமல் அவங்களுக்காக வேலை பார்க்க போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு லூக் அண்ட் கார்னர்ஸ் வரைக்கும் அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தாண்டி ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்கும் போது இந்த முடிவுகள் எடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு நாங்கள் வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், அதுக்காக உழைப்போம். சரி, இறுதி கேள்வி நிறைவு செய்கிறேன். திமுக ஆட்சியில் ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு பிரச்சனை, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு ஒரு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. நேற்று கூட தலையில் கல்லை போட்டே கொண்டு செங்கல்பட்டில் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது பயமாக இருந்தது. இல்லை, நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டு வருது. இது திமுகவுடைய வாக்குகளை சரிக்காதா? இல்லை, ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரீசெண்டாக நடக்கிறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கிறது. நாங்குநேரியில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு இதெல்லாம் வந்து இவங்க எந்த ஆங்கிள் வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறதே புரியல. அதிகமாக நடக்குது. இப்போது நம்ம லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் நடந்ததுக்கும் இப்போ இந்த தேர்தல் அறிவிப்பு ஆனதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதும் பார்க்கும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்கள். இதை இவங்க எப்படி பண்ணுறாங்க? இது வந்து தேர்தலுக்காக யார் இதை கையில் எடுக்கிறாங்க? இல்லை, இந்த அளவுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்போ வந்து நம்ம மணிப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு வந்து அவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும் பொழுது அதனுடைய முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணார்னு ஒன்று இருக்குது. இங்கே இப்படி தாங்க நடக்கும். ஆனால் இங்கே நம்ம அப்படி பண்ணலைன்ற லா அண்ட் ஆர்டர் அந்த கம்மியாக இருக்குன்னு சொல்லலை. இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து எனக்கு என்னன்ட்டுலாம் இல்லை. இப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே, இப்போ அந்த தந்தை மகன் கொலை வழக்கில் கூட 9 போலீஸுமே குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கான தண்டனையாக இருக்கட்டும், இது வரைக்கும் நடந்த எல்லா குற்றங்களுக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து உடனே அதை
ஃபைன் பண்ணி அவங்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோமே தவிர நம்ம அதுலேருந்து டைவர்ட் ஆகலை. we stand for people அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. மேலும் ரொம்ப அதிகமாக ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நடக்குது. இந்த நாங்குநேரியில் முகத்தை கட்டிக்கிட்டு யாருன்னே தெரியாத ஒரு கேங் வந்து உள்ளே இறங்கி பயங்கரமாக இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து இப்படி ஒரு நியூஸை வெளியில கொண்டு இது வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வெளியில வந்தா திமுக, ஏன்னா எதிர்ப்பு அலை இல்லை, ஆதரவு அலை இருக்கிறது. எதிர்ப்பலை இல்லையா? இல்ல, திமுகவுக்கு எதிர்ப்பலை இல்ல, உண்மையா ஆதரவு அலை தான் அதிகமா இருக்கு. திட்டங்கள் மூலியமாக மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. பொருளாதார நிலைமைகள் பல அடித்தட்டு மக்களுக்கு வந்து மேலே ஏறி இருக்கு. நான் முதல்வன் திட்டம் மூலியமா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஐஏஎஸ்ல நம்ம 2 ரேங்க் எடுத்திருக்கோம். அதுவும் இந்த திட்டத்தின் கீழே படிச்ச பெண்ணுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குங்கும் பொழுது இதை ஓவர் கம் பண்ணி பேசுறது கிட்டத்தட்ட ஒரு 2 புக்கு போடணும் திட்டங்களை விவரிக்கவே. என்னால் நான் எடுத்துகிட்டு கூட வந்திருப்பேன். அதை காமிச்சா ரொம்ப நிறைய திட்டங்களை போய் நம்ம சேர்த்துருக்கோம். பழங்குடி மக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான பஸ் வசதி, ஜீப்பு முதற்கொண்டு அவங்கள போயிட்டு ஒரு பையன் போனாலும் அவனை அழைச்சிட்டு போய் கல்லூரியில் சேர்க்கறது, கல்விக்கான முக்கியத்துவத்தை நம்ம வந்து பயங்கரமாக போய் சேர்த்துருக்கோம். இலக்கியத்துக்காக, தொழில்நுட்பத்திற்காக அப்படின்னு சொல்லி ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ் டிஎம்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இவங்களை சரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள்ல இந்த மாதிரி நாங்குநேரியில் நடந்த மாதிரி ராஜேஸ்வரி பேசுறத பார்க்கும்போது தமிழகத்துல தேனாரும் பாலாரும் ஓடுது. தேனாரும் பாலாரும் ஓடல. அதாவது மனித இயல்பு, ஒரு சில ஆண்கள் அவர்களுடைய ஒரு மோசமான எண்ணங்கள்னாலும் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமையும் பல விஷயங்கள் நடக்குது. இப்போ என்னையும் கூட வராதா? இல்ல வரும் கண்டிப்பாக வரும். இப்போ வந்து இப்போ என்னையும் கூட ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்ல இருக்க ஒரு பையன் ரொம்ப கடுமையா பேசினான், ரொம்ப தப்பா வந்து என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசினான். ஸோ நான் வந்து அதுக்காக நான் வந்து அவனை வந்து இது வந்து பிஜேபி சொல்லி தான் இவன் இப்படி என்ன பண்ணுறான், அதனால் வந்து மோடி தான் இதற்கு காரணம்னு நான் சொல்ல முடியாது. அவனுடைய எண்ணங்கள், அதாவது தனி மனித ஒழுக்கம், எல்லாரும் சேர்ந்து தான் இதற்காக போராட வேண்டியது இருக்குது. நாங்கள் எங்களால் முடிந்தவரை எந்த அளவுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் எடுப்போம், இனியும் எடுப்போம். தண்டனைகள் கடுமையாக்கப்பட பல சட்டங்களும் அதற்காக நம்ம இயற்றியிருக்கோம். அதற்கு ஏற்றாற் போல நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த வகையிலையுமே இதை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப அதிகப்படுத்தி அதிமுக ஆட்சி வந்து பண்றாங்க, ஒரு சில பிரச்சனைகளை இவங்களே கிளப்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்கு. இது ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி இருக்கு. அதிமுக தான் கிளப்புறாங்கன்றதெல்லாம் இல்ல, மிகைப்படுத்தலாம் இல்ல. இப்ப நீங்க அந்த நாங்குநேரியில முகத்தை கட்டிட்டு இறங்குனதை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? யார் இப்போ அமைதியா போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு 10 பேர் ஒரு ஊருக்குள்ள பொந்து எல்லாரையும் கலவரம் முட்டுறாங்க. முகம் நல்லா பளிச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பட்ட பகல்ல தலையில கல்ல போட்டு சாவடிக்கிறாங்க. அதுக்கு அது யாரு? அவங்களுக்காக நம்ம நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ வந்து மொத்தம் மூணாங்கன்னா நீங்க அதிமுக கையை காட்டுறீங்க, அப்ப முகம் திறந்ததுன்னா திமுக சொல்லிடலாம். இல்ல, அதுதான் சொல்றேன், நான் திமுகன்னு சொல்லல. இல்ல சொல்ல கட்சி சொல்லலாமான்னு கேக்குறேன். நான் கட்சின்னு சொல்லல, நான் இப்ப அதிமுகன்னு கூட அதை டிஃபைன் பண்ணல. யாரோ ஏக்குறாங்கன்ற மாதிரி ஏக்குறாங்கன்னு தான் நான் சொல்றேன். யார் அது? அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது தான். சரி, அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சி பிரச்சனைன்றது பெரிய அளவில் எதிரொலிக்காது தேர்தல்னு சொல்லி பல விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம். தெளிவடைக்கும். ரொம்ப நன்றி. நன்றி.